இப்போ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜஸை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு எடிட் பண்ண என்னென்ன தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நாம் பார்த்தலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தான் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். நான் ஒரே ப்ரீசெட்டாக தான் ட்ரை பண்ணேன். அது வந்து 5 MBக்கு மேலே இருக்கனால அந்த ப்ரீசெட் ஒரே தான் என்னால் கொடுக்க முடியல. அதனால் 2 ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன். அதுவும் ஈஸியான ஸ்டெப்பில் புரிகிற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நமக்கு ப்ரீசெட் வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட், இதில் வந்து தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், இங்கிலீஷ் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ரெண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை எப்படி ஆட் பண்ணுறது நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். அதுக்கடுத்து 3ஆவதா இதில் எடிட் பண்ண போகிற இமேஜ். அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். இந்த இமேஜ் தான் அதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எப்படி HD குவாலிட்டியில் உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் தனியாக வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ நமக்கு இமேஜஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சா, இதெல்லாம் வச்சு எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறேன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது ப்ரீசெட் தான். அந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணாலே போதும், டேரெக்டாக ஆப்பில் வந்து இன்புட் ஆகிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனால் இதில் இந்த எஃபெக்ட்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து பீட் மார்க்குன்னு ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு உள்ளே போனோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ அதில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்டை ஆட் பண்ணணும். இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்டை ஆட் பண்ணி முடிச்சுட்டா அடுத்து இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ஃபாண்டும் கொடுத்துருக்கேன், இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இங்கிலீஷ் ஃபாண்ட் 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த தமிழ் டெக்ஸ்ட் இருக்கா, அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்தில் ஆரம் மார்க் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்டுன்றக்குள்ளே போனீங்கன்னா இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் இந்த டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போய் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் இருக்கும், அது ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபாண்ட் மேலே ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்போ ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு பார்த்தாச்சா, இதே ஸ்டெப்பில் தான் நீங்கள் அடுத்து கொஞ்சம் போனால் அதுலேயே இங்கிலீஷ் அந்த ஃபாண்ட் இருக்கும், அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதே மாதிரியே கொஞ்சமாக மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போ ஃபாண்ட் எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் இமேஜஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜஸ் எங்கெங்கே ஆட் பண்ணணும்னா இந்த நான் உங்களுக்கு எப்பயும் போல் ஈஸியாக இருக்க மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் போங்க. போய் இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ நம்ம பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி இமேஜஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் அதில் ஆல்ரெடி ஆட் பண்ண இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி இப்போ ரெண்டாவது இருக்க டெக்ஸ்ட்டு, ரெண்டாவது இருக்க பீட் மார்க் போயிட்டு அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு கலர் அண்ட் பேர். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வருதா. இதே மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணி இப்போ இந்த ஒரு சில இடத்துல 2 இது இருக்கும். ஸோ இந்த 2லையுமே ஒரே இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி அதில் யூஸ் பண்ணியிருந்தேன் இமேஜஸ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இமேஜை நான் இதில் யூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை மேலே ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அதே மாதிரி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே அதே இமேஜ் நம்ம அங்கே என்ன இமேஜை செலக்ட் பண்ணாமோ அதே இமேஜ் இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் அடுத்து இதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணி இருக்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தேன் இந்த ஸ்டார்டிங்கில் இந்த மைல் எஃபெக்ட் மாதிரி எல்லாமே கொடுத்துருந்துருப்பேன். அதெல்லாம் எப்படி ஆட் பண்ண லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ பாதி பீட் மார்க் வரதா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த லாஸ்ட் பீட் மார்க் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்டியாக விட்டுருந்துருப்பேன். இது எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த இமேஜஸோட PNGs எல்லாத்தையுமே வரிசையாக வந்து ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நாம் கட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜஸில் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் அதோட சைஸ் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி கம்மி பண்ணுங்கள். ஏன்டா இதில் நம்ம ஒரு 10 இமேஜ் வரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதோட சைஸை கம்மி பண்ணி ஃபஸ்ட் இமேஜை இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ்லேருந்து கொஞ்சம் மட்டும் கேப் விட்டு, ஸோ இப்போ இந்த இமேஜோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி அடுத்த இமேஜஸை இந்த இடத்துல ஆட் பண்ணி ஸோ இதையும் ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்கங்க. இழுத்ததுக்கப்புறம்
இதையும் கரெக்டாக அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் அதோட சைஸையும் இந்த மாதிரி கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணி இப்போ இதை கொண்டு வந்து இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இதை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி நமக்கு மேலே போகக்கூடாது. இப்போ நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணுற இமேஜஸை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் அந்த இமேஜுக்கு பேக்கில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி அடுத்து கொஞ்சம் தள்ளி கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இதையும் ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. எதை நீங்கள் ஆட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இதுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணி முடிச்சா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி மீதி இருக்க கேப்பில் எல்லாம் உங்களால் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க. இப்போ இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஒரு பார்டர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்டர் அண்ட் ஷேடோன்ற டச் பண்ணி இதில் இந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த ஆட் பார்டர்னு இருக்கா அதை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை மட்டும் கொடுங்க. இந்த சைஸ் எல்லாம் 6லே இருக்கட்டும். அந்த அவுட் சைடை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துருங்க. இதே மாதிரி ரெண்டாக இருக்க டச் பண்ணி அந்த பார்டர் அண்ட் ஷேடோ அந்த ரெண்டாவதுல போய் அந்த ஆட் பண்ணிவிட்டு அந்த அவுட் சைடு அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜஸ் எல்லாத்துலேயுமே இந்த பார்டர் அண்ட் ஷேடோன்ற எஃபெக்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் அந்த ஒரு சின்ன சின்ன அங்கங்கே ஃப்ளவர் இந்த மாதிரி மயில் எஃபெக்ட் இதை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதையும் ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணலாம். அதுக்கு அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அதே டச் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி 8 லேயர் இருக்கா அதை கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கரெக்ட் இப்போ நம்ம அந்த 8 லேயரையும் காப்பி பண்ணி வச்சுருக்கோமா அதை கொண்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை எங்கே பேஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் தள்ளி இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த இமேஜ் வந்து நிற்கிது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸுக்கு நேரம் வச்சுட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணது நம்மகிட்ட இருக்கா. ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் 8 லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக அந்தந்த பீட் மார்க் அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த மயில் இமேஜ் இருக்குது பதிலாக அதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வாங்க. கொண்டுட்டே வந்தேன்னா அந்த இமேஜ் இருக்குது பதிலாக அந்த இமேஜுக்கு கீழே கொண்டு வந்து வச்சிங்கன்னா அந்த மயிலோட எஃபெக்ட் வந்து நமக்கு பேக்ரவுண்டில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்தந்த எஃபெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் ஆயிருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் நம்மளோட ஃபேஸை மறைக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் அதை மட்டும் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நிலா எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அலாமரன்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.